காலையில் 6:30 மணி. பிரிட்ஜுக்குள்ள என்னம்மா சாப்பிட தேடிட்டு இருக்கு? பெரிய மூட்டையோட வரிய காலா வந்து 35 ரூபா பாக்கிட்டு 10 ரூபா தான். நான் 2 கிலோ போட்டுட்டு 20 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு கேரளாவில. கஷ்டம்லாம் கிடையாது. இப்பதான் டீ வச்சு அதுக்குள்ள இருக்கு பிரிட்ஜ் திறக்கிற டீ வச்சு குடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பிள்ளை வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கல்யாணத்துல வந்து நீங்க சிரிக்கவே இல்லை, முறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு. அம்மாட்டு போய் மாசக்கணக்கா இருந்துட்டு வர்றது நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பரா இருக்கு. பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஈஸியா செஞ்சுக்கலாம். செக்குல ஆட்டின நீ என்ன பார்த்தியா? ஓட்டி கத்துக்கலாம். ஓட்டல பாரு பாய்க்கு நம்ம பாக்கிய வர சூப்பரா ஓட்டிட்டு போடி. நானும் வாங்கி வண்டி ஓட்டணும். கீழே உட்காந்து என்னமா பண்ணிட்டு இருக்க? வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதனால நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. காலையில 6:30 மணி. பிரிட்ஜுக்குள்ள என்னம்மா சாப்பிட தேடிட்டு இருக்கு? 6 மணிக்கு தேடிட்டு இருக்கல. நீ வெளியில பூவை எலுமிச்சம்பழம் வாங்கணும். அதான் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க என்னென்ன இல்லையா அப்ப வாங்கிட்டு வந்துருவியா? பால் இல்லை, மெயினா பால் வாங்கணும், பூ வாங்கணும். எலுமிச்சம்பழம் 5 தான் இருக்கு. உங்க அப்பா 7 எலுமிச்சம்பழம் கேட்பாரு. இன்னொரு 10 ரூபாய்க்கு எலுமிச்சம்பழம். 7 எலுமிச்சம்பழம் இருக்கு. தக்காளி எலுமிச்சம்பழம் சொல்லியவா? இல்லையா 7க்கு உங்க அப்பா 3 பக்கமும் 3 இது அதில ஒண்ணு மொத்தம் 4 நாள் 8 எலுமிச்சம்பழம் அப்பனுக்கு தேவை. 3 4 நாள் 8 எலுமிச்சம்பழம் அப்பா கேட்பாரு. அப்படியே இந்த 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கிளம்பியாச்சா? கிளம்பிட்டு பால் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு எங்க போய் வாங்கிட்டு வருவேன்? மாலை விடுங்க காய்ச்சி விடுங்க. ஓ பைய பத்தாம மடியில வேற என்ன பண்றது? சரி சரி. இங்க பாரு அரளிப்பூ வேணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அரளிப்பூ வாங்கினேன். உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வந்து சம்சா தூள் வாங்கிட்டு வந்தேன். எப்பப்பெல்லாம் டயட் இருக்கணும் அப்பப்பெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இதெல்லாம் வாங்காதம்மா, அதெல்லாம் கெடுதலுமா. எண்ணெய் ஐட்டமே ஃபர்ஸ்ட் சாப்பிட கூடாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு வாட்டின்னு இல்ல, அப்படி சாப்பிடவே கூடாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. 5-10 ரூபா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். நீ நம்ம நார்மலா சம்சா சாப்பிடறதோட இதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கும் தெரியுமா? இங்க பாரு எவ்வளவு எண்ணெய். நாக்குக்கு நல்லா ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு நீ எண்ணெய் ஐட்டமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இது வந்து இந்த பூ என்னமோ பேர் சொல்லுவோம், மறந்து போச்சு. அது என்னமோ ஒரு பூ விட சாமிக்கு நம்ம கோர்த்து தலையிலேயே வச்சுக்கலாம். இந்த பூ பேர் சொல்லுங்களேன், எனக்கு மறந்துட்டேன். இது பேர் என்னமோ பூவு. இது பாருங்க, பாக்கெட் 10 ரூபா தான். இது ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு தனியாக வேணுந்தேன். இதெல்லாம் வெள்ளிக்கிழமை பூவெல்லாம் வாங்கிருக்கிறேன். இது வந்து காலா வந்து 35 ரூபா பாக்கெட்டு. பரவாயில்ல, அதாவது 2 பாக்கெட் வந்து 35 தானா? ஆமாங்கண்ணே. இதெல்லாம் புட்டாசி மசாலா 60 ரூபா 50 ரூபா. ஏன்னா கறி சாப்பிடாதனால நாமளே காளான் செய்யலாமா? ஆமா, நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாமளே பண்ணலாம். ஆனா அதுக்கு இடம் வேணும் கரெக்டா. தனியா இடம் நம்ம ஒதுக்கணும். இங்க பாருங்க, சோளக்கட்டு வந்து 1 4 ரூபா, 5 கருது 20 ரூபா அப்படின்னாங்க. 6 கருது வந்து 24 ரூபா, 22 ரூபா கொடுத்துட்டு 6 கருது எடுத்துட்டு வந்தேன். ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல? ஸ்வீட் கார்ன் கேட்டா 1 10 ரூபாயாமா. அது நல்லா இருக்கும். 10 ரூபானா நீ கடையில வாங்கினா எவ்வளவு தெரியுமா? 30 ரூபா ஒரு சோளக்கருது வேவிச்சது. ஆமா, அதுக்கு இது எவ்வளவா பரவாயில்ல. சரி, இது பிஞ்சாதான் இருந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இன்னொரு டே வாங்குங்க. இது பிஞ்சு கருதா, கருது பிஞ்சு கருதாங்க. ஓகே ஓகே. 4 ரூபா ஒரு கருது. இப்போ என்ன செய்யற? இப்போ வந்து தக்காளி குழம்பு வைக்கிறேங்கண்ணே. தக்காளி குழம்புக்கு தேங்காய் சுண்டி அப்படியே
வச்சா சூப்பராக இருக்கும். தக்காளி குழம்பு தான் நான் வைக்கிறேன். வச்சு ரொம்ப நாளாக இருக்குங்க. என்னென்ன பொருள் தேவை இருக்கு? இது தேவையான பொருளா? தக்காளி பழம் ஒரு 3/4 கிலோ, ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். பச்சை மிளகா ஒரு 5-6 எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம். இந்த பச்சை மிளகா வந்து முருங்கைக்கீரைக்கு. இது வந்து காரம் பத்தாது, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு தான் வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றா வெறும் அப்படியே கடைஞ்ச மாதிரியே வைக்கலாம்ல? அப்படி வைக்கலாம். இப்படி வச்சா கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கும். அப்படி வச்சு பத்தாது, இப்படிலாம் பத்தும். அதுக்கு தான் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை பருப்பு போட்டு தெரிக்குதுன்னு அழுதுட்டு நான் நல்லா பொறிட்டு கருவேப்பிலை போடுவேன். பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கருவேப்பிலை கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறோம், வரமிளகா போடுறோம். நம்ம சௌரியம் நான் வந்து பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துட்டே கொஞ்சம் காட்டுக்கு இந்த கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த காரம் பத்தாது. இப்போ கூடிய வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட இனிச்சி குழம்பு நல்லா இருக்காது, இனிப்பாக இருக்கும். அதான் இந்த மாதிரி தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி குழம்பு போட்டுக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நாள் உப்பு மறுத்து போட்டு நல்லா வணக்கிக்குவாங்க. நேற்று நைட்டு செஞ்ச சண்டை தீர்ந்துருச்சா? அது இருக்கும், இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பழம் எடுத்து பிரித்து வச்சுட்டு சந்து வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை பாருங்க, நம்ம ஈஸியான குழம்பு தான். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் அந்த குழம்புலாம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, நம்ம டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். இது தேங்காய் போடாம செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்படியே நம்ம கொத்தமல்லி தலைக்கு கொஞ்சம் கிள்ளி போட்டு அப்படியே வதக்கி விட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சமாக ஒரு சின்ன கிளாஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வேக விட்டு கடைஞ்சாலும் அதுவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே நம்ம குழம்பு வேணுன்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கசகசா, பட்டை கிராம்பு வச்சு அரைச்சி இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சி ஊற்றுறோம். அதுவும் குழம்பு நல்லா இருக்கும். நீ ரெண்டாவதா சொன்ன மாதிரி செய்ய போறியா? நான் ரெண்டாவது சொன்ன மாதிரி செய்ய போறேன். ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இது கூட வந்து இன்னும் கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு அதே காரம் போதும் அப்படி விட்டுருங்க. கொஞ்சம் காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அவ்வளோதான். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்படி வேக வைக்கும். பாருங்க, இதுலேயும் தண்ணி ஊற்றி வேகுது. இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் தக்காளி வேகிறதுக்கோசரம். பாருங்க, தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன். அதனால ஒரு பெரிய கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இல்லாட்டி கொஞ்சம் வேகுது. வெந்தோட இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன். குழம்பு ரெடி. எங்கள் ஊரில் பாருங்க தக்காளி கிலோ 10 ரூபா தான். 1 கிலோவே 10 தானா? கிலோ 10 ரூபா தான். நான் 2 கிலோ போட்டுட்டு வந்து 20 ரூபாய்க்கு. பழங்காலத்துக்கெல்லாம் விலை ஏறுன்னு பார்த்தா விலை ஏறுந்தா என்னமோ கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லையா இருக்குது. சந்தையில் பெருசா 20 ரூபான்னு வாங்கியிருந்தேன். 3 கிலோ பொறிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு போனா 10 ரூபான்னு இருக்குது. சரி, இன்னைக்கு 2 கிலோ பொறிக்கிட்டு இருந்தேன். உங்க ஊர்ல எவ்வளவுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஊர்ல எவ்வளவுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தேங்காய் பாருங்க, தேங்காய் ஒரு காமுடி, பூண்டு ஒரு கட்டி, இஞ்சி ஒரு சின்ன பீஸ், இத்தலூண்டு பீஸ் பொட்டுக்கெல்லாம் கொஞ்சோண்டு போட்டுக்க போறேன் நான். அரைச்சி ஊற்ற பாரு. கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு போட்டுக்குவேன். எங்கேயோ இடியாப்பம் வைக்கிற சவுண்ட் கேக்குதா உனக்கு? கேக்குது. நம்ம ஊர்ல மாதிரி எடுத்து மூடி வச்சிருக்க மாதிரி போட்டு சாப்பிடு. எங்க இதுவா? இவ்வளவு மிச்சமாயிடுச்சா? அவ்வளோ ஆயிடுச்சு. நாம 2 பேர் தானே சாப்பிட்டோம், அவங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லை. கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு. கீரை, முருங்கைக்கீரை. எனக்கு கீரையிலே பிடிச்ச கீரை முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை இரும்பு சத்துக்கள் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை. உருவி வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு நேற்று உருவிட்டேன். அதான் சரி வணக்கிடலாம் அப்படின்னு வணக்கிடலாம். அது மாதிரி வேணும். குழம்புமே தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம தேங்காய் வச்சுனா குழம்பு ரெடி. எவ்வளோ தக்காளி இருந்து பாருங்க, வெந்து பாருங்க. உள்ளது காவாசி தக்காளி தெரியுது. நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் வச்சுனா வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு அப்படியே வேணாலுமே நம்ம இது வேகும் போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். கேரளாலாம் வச்சுக்குவேன் இதே மாதிரியே தான் இருக்கும். ஆனா பச்சை மிளகாய் சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டிருப்பாங்க. காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கும். சப்பாத்தி இதுக்கு தருவாங்க, பூரிக்கு தருவாங்க. செம்மையா இருக்கும். ஆமா, நாங்க காலையில 3 சப்பாத்தி போட்டுக்குவோம். கேண்டீன்ல வந்து 3 சப்பாத்தி தான் ஒரு ஆளுக்கு. அவங்க திரும்பி இருக்கும் போது 4 சப்பாத்தி போட்டு ஒடியாந்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அப்புறம் மதியானம் மிச்சமாயிரும்ல சப்பாத்தி, அது கிளாஸ் விட்டு வேக வேகமா ஓடுவோம் சப்பாத்தி எடுக்கிறதுக்கோசரம். ஏன்னா சாப்பாட்டை விட சப்பாத்தி நல்லா இருக்கும். அதனால சரி சப்பாத்தி இது பூரி நல்லா இருக்குமா, சரி பூரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுவோம். இப்பெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிற கேரளாவில் நீ கஷ்டம்லாம் கிடையாது. சாப்பாடு நல்லா தான் இருக்கும். ஆனா சாப்பாட்டை விட பூரி நல்லா இருக்கும். அது எல்லாருமே பூரி தான் எடுப்பானுங்க. ஸோ அதனால நம்ம முன்னாடி போனா நம்ம கிடைக்கும்னு வேக வேகமா போவோம். சாப்பாடு நல்லா கொதிக்க நல்லா சூப்பரா சூடா போடுவாங்க. ஆனா சாப்பாட்டை விட அது நல்லா தான் இருக்கும். ஆனா சாப்பாட்டை விட பூரி நல்லா இருக்கும். ஆமா, என்ன போட்டேன்? பட்டையா? தக்காளி நல்லா வெந்துருச்சு. இங்க பாருங்க,
இப்போ தேங்காய் நான் அரைச்சிட்டே இப்போ அதில் ஊற்றிக்க போகிறேன். கெட்டியாக இருக்குது, ஊற்றி நான் தண்ணி ஊற்றிக்குவேன். இப்படி செஞ்சோம்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடுவோம். தேங்காய் அரைச்சி ஊத்தாம வச்சிங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் நல்லா இருக்கும். சும்மா சொல்ல சூப்பராக இருக்குங்களா? சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆனா தேங்காய் அரைச்சி ஊத்தாம வச்சா இன்னும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெறும் தக்காளியா இருக்குங்காட்டியும். ஆமா, நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன், நான் கலரிக்கிறேன். தண்ணி எவ்வளவு ஊற்றணும் அதிகமா? தண்ணி நம்ம பச்சரியா இருக்கணும், ஒரு அளவுக்கு கொஞ்சம் இதாக ஊற்றிக்கணும். நீங்க என்ன பதம் உங்களுக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க. தனியா வேணும் வச்சுக்கலாம், கெட்டியா வேணும் வச்சுக்கலாம், மொண்டு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் மொண்டு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், கெட்டியா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு, ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தா குழம்பு ரெடி. நம்மளோட தக்காளி குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். இப்பதான் டீ வச்சு அதுக்குள்ள இருக்கு ஃப்ரிட்ஜ் திறக்கிற. டீ வச்சு குடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பிள்ளை வந்திருக்கிறேன். பிள்ளைக்கு நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைக்கு காப்பி வச்சு தருங்களா? கொஞ்சம் காப்பி வைக்கிறேன். யார் அந்த பிள்ளை? அதுதான் யாருன்னா நான் எங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பொண்ணுதான், சங்கு பொண்டாட்டி. ஓகே, அவங்க ஆமா அக்கா வாங்க, வெல்கம். அக்கா ஊட்டியில இருந்து டைரக்டா வந்திருக்காங்க. சாப்பிடுங்க. அக்கா நிறைய பேருக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் கல்யாணத்துல வந்து நீங்க சிரிக்கவே இல்லை, முறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு எக்கச்சக்க கமெண்ட்டுக்கா. நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க வீட்டுக்கு? கொரோனா டைம்ல கல்யாணம் பண்ண அப்படிதான், வீட்டுல தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்ப மூஞ்சில இப்ப ஒரே கலகலப்பு. ஆமா, சங்கு வந்து அம்மாவோடைய அண்ணன் பையன். எங்க கிச்சன் எல்லாம் நல்லா இருக்காக்கா? எங்க கிச்சன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க வந்ததே இல்லையா? நீங்க இப்பயே இங்க இந்த வீட்டுக்கே இப்பதான் வரீங்க. நாங்க வந்துட்டு தாங்க இருக்கோம். நீங்க தலை தீபாவளிக்கு போயிட்டு ஆளையே இல்ல. அம்மாவுக்கு போய் மாச கணக்கா இருந்துட்டு வர்றது. 8 நாளா என் மாவன் 8 நாளுக்கு வந்துட்டா. என் மருமக இந்த வரல, ரெஸ்ட் எடுத்து வர்றாங்க. ஆமா, அவங்க தாண்டி வேலை 2ஆம் தீபாவளி எல்லாம் பிள்ளை வந்துட்டா. சக்கரை எவ்வளவு குடிப்ப? சக்கரை எவ்வளவு போட்டு குடிப்பாங்களோ அவ்வளவு போடு. அவ்வளவுதான் சொன்ன மாதிரி. ஆமா, பிள்ளைங்க வச்சு தர்றதா காப்பி. நான் வச்சு தர்றதா மவுனு காப்பி. அவங்க மாப்பிள்ளலாம் குடிக்க மாட்டாரு. ஆமா, சங்கு வரானாங்க வரலையங்க. நாங்கெல்லாம் வரோம், நீங்க தான் வரதில்ல. அதான் அங்க வரலான்னு தான் பிளானு. அதுக்குள்ள எங்க அம்மா சலுப்பா இருக்கு, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னக்கா? எங்க அண்ணன் போயிட்டு வந்துட்டான். எங்க அம்மாலாம் ஏக்கா நீங்க வேற ஆடிக்கு ஒரு டைம், அமாவாசைக்கு ஒரு டைம் தான் வரும். நானுமே அப்படிதான். போலாமாக்கா? போய் பார்க்கலாமாக்கா? ஏக்கா பக்கம் தாங்க, அவ்வளவு குளிராவா இருக்கு. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சங்கு கூப்பிட்டு இருந்தேன் என்ன வண்டி எடுக்கும் போது. நான் பாத்துட்டேங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அதான் டிஜிட்டல் ப்ளூடூத் கனெக்ட் பண்ற மாதிரி. நான் ஸ்டாண்ட் எடுத்தா தான் ஆன் ஆகுங்களா?
பரவாயில்ல சேஃபா போலாம் சேஃபா வரலாம் ஆமா இது சேஃப்டி. ஆமாக்கா டிஜிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா சேஃப்டி ப்ளூடூத்ல என்னென்னக்கா பார்க்க முடியும்? ப்ளூடூத் கனெக்ஷன் தானே வண்டி? இங்க இருக்கு நாங்க அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டாண்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருதா? வண்டி ஆன்ல இருக்குல்ல, ஆ ஸ்டாண்ட் எடுத்துட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. வண்டி ஸ்டாண்ட் எடுத்துட்டா ஆன் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல கல்யாணம் ஆகி எங்களுக்கு வண்டியே இல்ல. நாங்க எல்லாம் ஓசு வாங்கிட்டு தான் வண்டியில போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வண்டி இல்லை. சங்குக்குன்னு 28 வயசாகி இப்பதான் வண்டி வாங்கியிருக்கு. லைஃப்ல 2 வருஷம் கல்யாணம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் சக்சஸ். படம் முடிச்சாங்க. இன்னும் நிறைய மேல் நல்லா இதா இருக்கு. வரும் 5 வந்து மைலேஜ் எவ்வளோக்கா தருது? 55-60 சொன்னாங்க. அவ்வளோ வருதா? அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 50 தான். அதான் range அவ்வளவுதான் வரும். சொல்றது அதான். அவங்க வாய் இருக்குன்னு அவங்க அடிச்சு விட தான் செய்வாங்க. இப்பதான் போனா அதுக்குள்ள போய் வண்டியா அந்த உரம்பரைக்கு கொடுத்த ஆப்பில நாங்க தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். உள்ளூர்லயே இருந்துட்டு வழி தெரியாம இருக்கீங்களே. A few moments later. நைட்டு டின்னர் என்னது? நைட் டின்னர் வந்து நீங்க வந்து தோசைக்கு வந்து பூண்டு சட்னி ஆட்ட போறாங்க. பூண்டு சட்னியா? புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசானா கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லது சார். அதான் நீங்க பூண்டு சட்னி தான் இருக்கு பாருங்க. பூண்டு ஒரு 3 கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நிறைய போட முடியாது. வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் தான் போடுறேன். அதெல்லாம் எடுத்துச்சு கூட காட்டுறேன் எவ்வளோ போடுறது. பாருங்க பூண்டு சட்னிக்கு நானே தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு 3 கட்டி உளிச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் வெங்காயம் இருக்கும் எடுத்துச்சுன்னா. ஒரு சின்ன புளி, நம்ம காசுக்கு ஏற்ற வரமிளகா ஒரு 5 எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி போட்டு போறேன். இவ்வளவுதானா? இவ்வளவுதான் பூண்டு சட்னிக்கு. நம்ம பெரிய தக்காளி போட்டுக்கலாம், வேண்டாம் விட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, நான் ஒரு தக்காளி போடுறேன். ஓகே ஓகே. பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஈஸியா செஞ்சுக்கலாம். இது என்ன ஸ்பெஷல் எண்ணெயா கீழே நடக்கிறேன்? இல்ல நல்லது தான் ஒரு வாட்டி வாங்கி வச்சேன். அதனால அப்படியே எடுத்து இதுல ஊற்றுவேன். ஆக்சுவலாக செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய். செக்கில் ஆட்டின நீ என்ன பார்த்தியா? நான் பார்க்க ஒரு அக்கா கொண்டு வருவாங்க ஊருக்குள்ள. 200 வாங்கி வச்சேன். லிட்டர் 200. ஒரு லிட்டர் 200. நார்மலா கடையில வாங்கினா எவ்வளோ தெரியகனே? நீங்க பாக்குறவங்க கடையில வாங்குறவங்களா இருந்தா எவ்வளோன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா வாசனை நல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம். ஆமா அடுப்பு அது சன்னமா வச்சுருவோம். வெடிக்கு தான் செய்வோம். அடுப்பு சன்னமா வச்சு நம்ம அப்படியே செவக்கா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டதுமே கலர் மாறுது அப்படியே. இப்போ அடுத்து வந்து வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு அப்புறம் வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். வரமிளகா போட்டு கொஞ்சம் செவக்க வச்சுக்குவோம். செவக்க விட்டு நம்ம வெங்காயம் போட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி இதே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு புளியை ஒட்டுக்காவே போட்டுடலாம்ல? சரி புளியும் போட்டுக்கலாம். அப்போ புளி இதே போட்டுக்கலாம். சரி புளியுமே இந்த துளூடி இதுலேயே போட்டுக்கிறேன். சனியை வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. வீட்டுக்கே பூனேஷ் கல்யாணத்தை போது தான் வந்தாப்பிய. இப்போதான் சரி ரம்யா பார்க்கலான்னு வந்தாப்பியம்மா. ரம்யா வந்து அம்மா வீட்டில் இருக்கிறனால சரி வண்டி புதுசாக வந்து ஓட்டிட்டு வந்தாப்பிய. நல்லா சூப்பராக வண்டி அப்படியே எனக்கு ஆசையாக இருக்கு. நீ ஓட்டி கற்றுக்கலாம்ல? ஓட்டி கற்றுக்கலாம். பயமா இருக்கு. ஓட்டலாம் பாரு பாக்கி வச்சு நம்ம பாக்கிய வர சூப்பராக ஓட்டிட்டு போராடி. நானும் வாங்கி வண்டி ஓட்டணும் ஆசையா இருக்குது. பயம் இருக்கு நெஞ்சில கொஞ்சம். கத்துக்கிட்டு ஓட்டணும்னு நினைச்சு கத்துக்கிட்டா அது எப்படி பயம் வரும்? எனக்கு ஓட்டுன ஆசை பாப்பா. அது ஒரு நாள் நடக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் இருந்துட்டே இப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு காஃபி வச்சு கொடுத்தேன். குடிச்சிட்டு ஆப்பிள் ஒரு கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நாள் வச்சுக்கிட்டு சரி நான் போயிட்டு அதுமாதிரி கிளம்பிட்டாப்பே. சரி நானும் தோசைக்கு என்ன சட்னி என்ன செய்யலாம், புதுசாக செய்யணும். எப்பயும் ஒரே மாதிரி கலர் சட்னி இருந்தால் சரி பூண்டு சட்னி மாதிரி செய்யலாம் அப்படின்னு இப்போ பூண்டு சட்னி தான் வதக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிடுவீங்க. நல்லா வதங்கினாலும் கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். 9:30 மணி ஆகி பிக் பாஸே போட்டாங்க. இன்னும் நாங்கள் சாப்பிடாம சமைச்சுக்கிட்டே தான் இருக்கோம். பாருங்க நல்லா பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா செவக்க நான் வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இதனால எடுத்துச்சு நம்ம ஆறு விட்டு சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள ஆறுதுக்குள்ளே நான் தோசை 2 சுட்டுக்கிறேன். கேரக்காத்தில் வச்சு தோசை சுட்டுக்கிறேன். கீழே உட்காந்து என்னமா பண்ணிட்டு இருக்க? எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெயில் தோசை சுட்டுக்காரு எண்ணெய் எடுத்துக்கணும்.
கல்யாணத்துல வாங்கின என்ன இன்னும் அப்படியே இருக்கா? இருக்குதுங்க. என்னோட இப்ப பரவாயில்ல. இப்ப நம்ம வேணுமே எடுத்து செலவு பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 கிண்ணே மீதி வச்சுக்கணும். எத்தனை 1/2 கிண்ணே. சின்ன மிச்சமாயிடுச்சா? சூரியகாந்தி என்னதான் பாருங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கி வச்சது ஃபேன் காற்று வச்சு நல்லா ஆறி வச்சு இது கொஞ்சம் நம்ம உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் வச்சு நம்ம சட்னிக்கு அரைச்சிக்கலாம். தோசை ஒரு பக்கம் தோசை வந்துட்டு இருக்குது. இது பாருங்க சட்னி அரைச்சி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு எடுத்துக்குவோம். சரி கொஞ்சம் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் எழுதி போட்டுப்போம். நெருப்பே இல்லை. நெருப்பு நான் தான் அடுப்பு மலர் அமைச்சிட்டு இல்லை இதில் எடுத்து ஊற்றிக்குவோம். சிம்பிளான சட்னி, சீக்கிரமான சட்னி, மழை வேலையை முடிச்சுக்கலாம். ஒரு வித்தியாசமாகவும் நம்ம வெங்காய சட்னி இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்குறோம். இது வந்து பூண்டு சட்னி, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது, சுவையாக வருது. ஒரு மருத்துவ குணமான சட்னி, இது நல்லா இருக்கும். அந்த இது டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சட்னி. சரி பாரு பாரு. ஸோ ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. அந்த பூண்டு ஃப்ளேவர்லாம் ஹெவியாலாம் இல்லை. ஸோ நார்மல் சட்னி மாதிரி தான் இருக்கு. ஆனால் வேற ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கு. டேஸ்ட் இதுவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். வேற லெவல். உண்மையாலுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் வந்து சாப்பிடுவோம். நம்மளும் தோசை சாப்பிடுவோம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்றீங்க அம்மா கைப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அம்மா கைப்புக்கு ஒரு ஷார்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுலயும் வீடியோஸ் நிறைய எக்ஸ்க்ளூசிவா போட்டுருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பை, see you. வாங்க பூண்டு செட்ல தோசை சாப்பிடலாம்.